அருள்மிகு சோமேஸ்வரர் திருக்கோவில் கோலார். இந்த கோலார் பெங்களூரிலிருந்து சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மற்றும் முல்பாகலிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் கோலார் அமைந்துள்ளது மற்றும் ஹொசூரிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோலார் அமைந்துள்ளது. இந்த கோலாரில் மிக பிரசித்தி பெற்ற 2 பழங்கால கோவில்கள் உள்ளன. அதில் ஒன்று சோமேஸ்வரா திருக்கோவில். இது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. மற்றும் இரண்டாவது கோலாரம்மா திருக்கோவில். இதுவும் மிக பழமை வாய்ந்த திருக்கோவிலாக உள்ளது. இந்த சோமேஸ்வரா திருக்கோவில் விஜயநகர காலத்தில், அதாவது 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகரின் ஆரம்ப காலத்தில் திராவிட பாணியில் இது கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு சிலர் இதை கோவிலை சோழர்கள் ஆட்சி செய்யும் காலத்தில், அதாவது 11ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டது. மற்றும் இந்த கோவிலின் முக்கியமான சில அம்சங்கள் என்னவென்றால், இது சோழர் காலத்து கோவில் போலே இருக்கிறது மற்றும் கட்டுமானமும் சோழர் காலத்து திராவிட கட்டிடக்கலையாக இருக்கிறது. இந்த கோவில் பெங்களூரில் உள்ள சோமேஸ்வரா திருக்கோவில் போலவே அமைந்துள்ளது மற்றும் இந்த கோவிலின் நுழைவாயிலில் உள்ள கோபுரம் சோழர்களின் பாணி போலவே உள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த கோவிலில் பிரதான தெய்வம் சோமேஸ்வர சுவாமி. அவர் லிங்க ரூபத்தில் இங்கு காட்சியளிக்கிறார். தற்போது இந்த கோவில் இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவிலில் உள்ள கோபுரம், அதாவது மகாத்வாரா எனும் அழைக்கப்படும் கோபுரத்தின் மேல் உள்ள பகுதியில் சோழர்கள் காலத்து கட்டிடக்கலையை மிக துல்லியமாக காண்பிக்கிறது. அதாவது அந்த மேல் கோபுரம் செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலவையால் செய்யப்பட்டதாக இருக்கிறது. கோவிலின் உள்ளே கிரகஸ்தம்பம் மற்றும் பலிபீடமும் உள்ளது மற்றும் ஒரு பெரிய முக மண்டபமும் இருக்கிறது. அந்த முக மண்டபம் ஒரு மேடை அமைத்து அதன் மேல் கட்டப்பட்டு உள்ளது. மிக அழகாகவும் மிக அற்புதமான தூண்களால் கட்டப்பட்டு இருக்கிறது. எல்லா தூண்களிலுமே மிக அற்புதமான சித்திரங்கள் செதுக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது எல்லா தூண்களுமே மிக அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டு செதுக்கப்பட்டு அற்புதமாக இங்கே காட்சி தருகிறது. இந்த கோவில் மிக அற்புதமான சிற்பங்களால் செதுக்கப்பட்டு மிகவும் உயர்தரமான வேலைப்பாடுகளுடன் இந்த கோவில் காணப்படுகிறது. மற்றும் முக மண்டபத்தில் மிக பெரிய அளவில், அதாவது ஒரு 4 அடி உயரத்தில் ஒரு கிரானைட் நந்தியும் காணப்படுகிறது. மற்றும் முக மண்டபத்தில் நவக்கிரகங்களுக்காக ஒரு சந்நிதி இருக்கிறது. அது புதிதாக
கட்டப்பட்ட ஒரு நவக்கிரக சந்நிதி என்று காணலாம். முக மண்டபத்தை தாண்டியதும் மகா மண்டபம் முகமண்டபத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் முகமண்டபத்துடன் கர்ப்பகிரகம் இணைக்கப்பட்டிருக்கிறது. கர்ப்பகிரகத்தில் ஒரு பெரிய வடிவில் கிரானைட்டால் செய்யப்பட்ட லிங்கம் சோமேஸ்வரா இருக்கிறார் மற்றும் முகமண்டபத்தின் முன்னால் கர்ப்பகிரகத்துக்கு முன்னால் 2 துவாரபாலர்கள் மிக அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கிறது. இங்குள்ள பெரும்பாலான தூண்களில் யாளிகள் யானைகள் போலவும் மற்றும் குதிரையில் பாயும் வீரர் போலவும் மிக அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் கருங்கல் சுவரால் பெரிய சுவர் எழுப்பி மூடப்பட்டிருக்கிறது மற்றும் இந்த கோவில் பிரகாரத்தில் கல்யாண மண்டபம் ஒன்று இருக்கிறது. அது மிக அற்புதமான வேலைப்பாடுகளுடன் மிக அலங்காரமான ஒரு கல்யாண மண்டபமாக திகழ்கிறது மற்றும் கோவிலை சுற்றி வரும் பிரகாரத்தில் மூலவரின் கருவறை மேல் உள்ள கோபுரத்துக்கு இடதுபுறத்தில் அம்பாள் சந்நிதியும் உள்ளது. அம்பாள் சந்நிதி ஒட்டி மற்ற ஓரிரு தெய்வங்களின் சந்நிதிகளும் உள்ளன. அது மிக பாழடைந்த நிலைமையில் உள்ளதால் அது சரிவர தெரியவில்லை, விவரம் தெரியவில்லை. இந்த கோவில் கோலாரில் ஒரு மிக முக்கியமான ஒரு கோவிலாக கருதப்படுகிறது மற்றும் கோலாரில் இது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடமாகவும் உள்ளது மற்றும் சிற்பக்கலை ரசிகர்களுக்கு இது ஒரு மிக அற்புதமான ஒரு இடமாக திகழும். இந்த கோவிலில் உள்ள முன் கோபுரத்தில் கூட மிக அற்புதமான வேலைப்பாடுகள் காணப்படுகின்றன. மினியேச்சரில் வேலைப்பாடுகளும் மிக அற்புதமாக உள்ளது. அதாவது சிங்க வரிசை, யானை வரிசை, குள்ளர்கள் வரிசை என்று மிக அற்புதமாக செதுக்கப்பட்டு மினியேச்சர் வடிவில் பிளாஸ்டர்கள் மூலம் செய்யப்பட்டிருக்கிறதாக கருதப்படுகிறது. மிகவும் காண்போர் கண் கவரும் விதமாக இங்குள்ள சிற்பங்கள் உள்ளன. இந்த கோவில் முழுவதுமே மிகவும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கோவிலாகவே தென்படுகிறது. இந்த கோவில் காலை 7 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோவிலில் 3 கால பூஜை நடப்பதாக சொல்லப்படுகிறது. இங்குள்ள சோமேஸ்வரை தரிசித்து இந்த கோவிலின் அழகையும் தரிசித்து சோமேஸ்வரின் அருள் பெறுவீராக. நன்றி, வணக்கம்.